நீங்க கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில எல்லாம் சரியா இருந்தாலும் மனசு மட்டும் அமைதியா இருக்காத நேரம் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா உள்ளே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அதுக்கு தான் காரணம் என்னன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனா 1000 வருடங்களுக்கு முன்பே மன அமைதிக்கு சிம்பிளான சில வாழ்க்கை விதிகளை புத்தர் சொன்னார். இந்த வீடியோவிலும் மன அமைதியை கெடுக்கிற முக்கியமான 6 பழக்கங்களை தெரிஞ்சுக்க போற. அதிக யோசனை எப்படி உன்னை சோர வைக்குது, கடந்ததை புடிச்சுக்கிட்டு வாழ்றது எப்படி பிரசன்டை கெடுக்குது, மற்றவரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்றது எப்படி உன் சந்தோஷத்தை திருடுது, நெகட்டிவ் மனிதர்கள் எப்படி உன் எனர்ஜியை ட்ரெயின் பண்றாங்க, மற்றும் தினமும் மனசுக்கு அமைதி கொடுக்க சிம்பிளான ஒரு பிராக்டிஸ். இந்த 6 விஷயங்களையும் நீ உண்மையா ஃபாலோ பண்ணினா உன் மனசு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையே காமாக மாறும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதே. ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ரூல் கூட உன் வாழ்க்கையை மாத்தலாம். வாங்க தொடங்கலாம். முதலாவது, அதிகம் யோசிக்காதே. ஓவர் திங்கிங் தான் மன அமைதியின் பெரிய திருடன். பல பேரோட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வந்தது பிரச்சனை நடந்ததால இல்ல, அது பற்றி அதிகமா யோசிச்சதால தான். ஒரு ஸ்மால் மெசேஜ் லேட்டா வந்தா கூட மைண்ட் என்ன பண்ணும்? அவன் கோபமா, நான் ஏதாவது தவறா பேசினேனா, இப்போ ரிலேஷன் ப்ராப்ளம் ஆகுமா, ஒரு மெசேஜ் மட்டும்தான் நடந்தது. ஆனா மைண்ட் ஆல்ரெடி 10 ஸ்டோரி கிரியேட் பண்ணிடும். ஓவர் திங்கிங் எப்படி தொடங்குது? ஒரு டவுட் வந்ததும் நம்ம பிரெயின் ஆன்சர் தேட ஆரம்பிக்கும். ஆன்சர் கிடைக்கலனா பிரெயின் இமேஜினேஷன் யூஸ் பண்ணும். அதுல தான் ப்ராப்ளம். இமேஜினேஷன் யூஸ்வலி நெகட்டிவ் தான். அதனால தான் நடக்காத விஷயத்துக்கே ஹார்ட் ஃபாஸ்ட் பீட்டு, ஸ்லீப் போகாது, ஃபோக்கஸ் போயிடும். உண்மை என்னன்னா, நடக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும், ஆனா நடக்காத பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாது. நீ ஃபைட் பண்றது ரியாலிட்டி உடன் இல்ல, உன் ஓன் தாட்ஸ் உடன். இன்டர்வியூக்கு போன பிறகு ரிசல்ட் இன்னும் வரல. நார்மல் மைண்ட் வரும்போது பார்க்கலாம். ஓவர் திங்கிங் மைண்ட் நிச்சயம் ரிஜெக்ட். என் லைஃப் ஃபினிஷ், நான் யூஸ்லெஸ், ரிசல்ட் இன்னும் வரவே இல்லை, ஆனா ஸ்ட்ரெஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு. மன அமைதிக்கு என்ன செய்யணும்? டவுட் வந்த உடனே ஃபேக்ட் செக் பண்ணு. ஆன்சர் இல்லைன்னா வெயிட் பண்ணு. வர்ஸ்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணாதே. நினைவு, யோசனை பிரச்சனை தீர்க்கணும், பிரச்சனை உருவாக்க கூடாது. நடக்கிறதால அல்ல, நடக்குமோன்னு பயந்ததால தான் பல மனசுகள் சோர்ந்து போகுது. அதிக யோசனை புத்திசாலித்தனம் அல்ல, அமைதியை மெதுவா கெடுக்கிற பழக்கம். 2, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முயற்சி செய்யாதே. இது நல்ல மனசோட தொடங்கும், ஆனா மன அமைதியை மெதுவா கெடுக்கிற பழக்கம். பல பேர் நினைப்பாங்க, அவருக்கு மனசு வரக்கூடாது, நான் இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கும் சரின்னு சொல்லிடுவோம். முதல்ல அது ஸ்மால் காம்ப்ரமைஸ், பிங்க அது ஹேபிட் ஆகிடும். ஒரு நாள் நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவே, ஆனா உனக்கு ஹெல்ப் வேணும்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீ எல்லாருக்கும் டைம் கொடுப்பே, ஆனா உனக்கு ரெஸ்ட் கிடைக்காது. நீ எல்லாரையும் ஹாப்பி பண்ண ட்ரை பண்ணுவே, ஆனா உன் மனசு மட்டும் டயர்ட் ஆகிடும். உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சி பண்றவன் அவரோட வாழ்க்கை வாழ மாட்டான், மற்றவரோட எக்ஸ்பெக்டேஷன் வாழ்வான். ஆபீஸ்ல யாராவது சொல்லுவாங்க, இந்த வேலை நீயே பண்ணுடா, உனக்கு ஆல்ரெடி வேலை இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல பயந்து மீண்டும் சரின்னு சொல்றே. ஒரு நாள், 2 நாள், பிறகு ஒர்க்லோட் டபுள், ஸ்ட்ரெஸ் டபுள், ரெஸ்பெக்ட் ஜீரோ. மன அமைதிக்கு என்ன செய்யணும்? பொலைட்டா இல்ல சொல்ல கத்துக்கோ. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உன் டைம்க்கும் வேல்யூ கொடு. நினைவு, நல்லவன் ஆகிறது முக்கியம், ஆனா எல்லாருக்கும் பிடிக்கணும்னு வேண்டாம். உன் மனசு அமைதியா இருந்தாதான் உன் வாழ்க்கை சரியா போகும். 3, கடந்ததை விடு. பாஸ்ட் பிடிச்சிருந்தா மன அமைதி வராது. பல பேரோட வாழ்க்கையில இப்போ நடக்கிற பிரச்சனை இல்ல, நேத்து நடந்த விஷயம்தான் இன்றைக்கும் மனசை காயப்படுத்துது. ஒரு தவறு நடந்திருக்கலாம்,
ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கலாம், ஒரு உறவு முடிஞ்சிருக்கலாம், அந்த சம்பவம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா மைண்டு மட்டும் அதே நினைவுகளை மீண்டும் ப்ளே பண்ணும். அப்போ நான் அப்படி செய்யக்கூடாது, அந்த நாள் அந்த டிசிஷன் எடுத்திருக்கலாமே, நான் தான் காரணம். இப்படி கில்ட், ரெக்ரெட், ஷேம், இந்த ஃபீலிங்ஸ் தான் மன அமைதியை மெதுவா கெடுக்குது. உண்மை என்னன்னா, கடந்ததை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா அதை பிடித்து வச்சிருந்தா இன்றைய நாளை கெடுக்க முடியும். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டா சிலர் லெசன் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சிலர் நான் ஃபெயில் ஆனவன், நான் அதே நினைச்சு நின்றுடுவாங்க. ஃபெயில் ஆனது ப்ராப்ளம் இல்லை, ஃபெயில் ஆன நினைவை பிடித்திருப்பது தான் ப்ராப்ளம். மன அமைதிக்கு என்ன செய்யணும்? லெசன் எடுத்துக்கோ, கில்ட் எடுத்துக்காதே, நினைவு வைத்துக்கோ, வலி வைத்துக்காதே. நினைவுகள் லெசன் ஆகட்டும், சங்கிலி ஆகாதே. கடந்ததை விடுறவன் தான் இன்றைய நாளை அமைதியா வாழ முடியும். 4, உன்னை மற்றவரோட வாழ்க்கையோட ஒப்பிடாதே. பல பேருக்கு மன அமைதி இல்லாததுக்கு காரணம் அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை, மற்றவரோட வாழ்க்கையை பார்த்தது தான். சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா ஒருத்தன் நியூ ஜாப், ஒருத்தன் மேரேஜ், ஒருத்தன் ஃபாரின் ட்ரிப். அப்போ மைண்ட் என்ன கேட்கும்? அவன் முன்னேறிட்டான், நான் மட்டும் இன்னும் இங்கதான். அந்த ஒரு தாட் போதும், உன் சந்தோஷம் உடனே குறையிடும். கம்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே நீ உன் வாழ்க்கைய வாழ மாட்டே, மற்றவரோட டைம் லைன் ஆகி வாழ ஆரம்பிப்ப. உண்மை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் டிஃபரண்ட், சீட் போட்ட நாளும் டிஃபரண்ட், குரோ ஆகிற ஸ்பீடும் டிஃபரண்ட். ஒரே கிளாஸ்ல படிச்ச 2 பேர், ஒருத்தன் 23 வயசுல செட்டில், மற்றொருத்தன் 30 வயசுல தான் சான்ஸ் கிடைக்கும். லேட்னா ஃபெயில் இல்லை, அது அவனோட டைமிங் தான். மன அமைதிக்கு என்ன செய்யணும்? நேத்து இருந்த உன்னோட கம்பேர் பண்ணு, மற்றவரோட அல்ல. ஸ்மால் ப்ராக்ரஸ் கூட செலிப்ரேட் பண்ணு. நினைவு, மற்றவரோட வாழ்க்கை பார்த்தா ப்ரெஷர் வரும், உன் பாதை பார்த்தா பவர் வரும். கம்பேர் பண்றவன் சந்தோஷம் இழப்பான், ஃபோக்கஸ் பண்றவன் வாழ்க்கை ஜெயிப்பான். 5, நெகட்டிவ் மனிதர்களை தூரம் வை. பல நேரம் மன அமைதி இல்லாததுக்கு காரணம் நம்ம வாழ்க்கை ப்ராப்ளம் இல்லை, நம்ம சுத்தி இருக்கும் மனிதர்கள் தான். சிலர் இருக்கிறாங்க, நீ எந்த ஐடியா சொன்னாலும் அது முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ ஹாப்பினியா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வார்த்தை சொல்லி மூட் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஆனா உன் எனர்ஜியை மெதுவா ட்ரெயின் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மனிதர்கள் டேஞ்சரஸே தெரியுமா? அவங்க சத்தமா காயப்படுத்த மாட்டாங்க, ஆனா டெய்லி ஸ்மால் டவுட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ முடிப்பியா? உனாலா ஆகுமா? ரிஸ்க் எடுக்காதே. இந்த வார்த்தைகள் உன் கான்பிடன்ஸ் ஐ ஸ்லோவா குறைக்குது. நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? ட்ரை பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நெகட்டிவ் மனிதன் லாஸ் ஆகிடும், விடு. மன அமைதிக்கு என்ன செய்யணும்? எல்லாரையும் ஹேட் பண்ண வேண்டாம், ஆனா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. உன் ட்ரீம் ப்ரொடெக்ட் பண்ணு. நினைவு, நீ தினமும் கேட்கிற வார்த்தைகள் உன் வாழ்க்கை டைரக்ஷன் டிசைட் பண்ணும். நெகட்டிவ் மனிதர்களை அருகில் வைத்தா அமைதி போகும், தூரம் வைத்தா வாழ்க்கை லைட் ஆகும். 6, தினமும் மனசுக்கு அமைதி நேரம் கொடு. நம்ம பாடி டயர்டு, ஆனா நாம் ரெஸ்ட் கொடுப்போம். ஆனா மைண்ட் டயர்டு, ஆனா நாம் என்ன பண்றோம்? ஃபோன் ஓபன் பண்றோம், வீடியோ பார்க்கிறோம், மியூசிக் போடுறோம். ஆனா மைண்டுக்கு ரியல் ரெஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. உண்மை என்னன்னா, நம்ம மைண்டு தினமும் 1000 தாட்ஸ் கேரி பண்ணுது. ஒர்க், ஃபேமிலி, மணி, ஃபியூச்சர். ஒரு செகண்ட் கூட சைலண்ட் இல்லை. அதனால தான் ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது, ஆங்கர் குவிக் ஆகுது, ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. தினமும் 10 நிமிஷம் ஜஸ்ட் அமைதியா உட்காரு. ஃபோன் இல்லை, மியூசிக் இல்லை, டாக் இல்லை, பிரெத் மட்டும் கவனிக்க. முதல் நாள் மைண்ட் ஓடும், 2ஆம் நாள் மைண்டு குறையும். 1 வாரம் பண்ணினா உன் மைண்ட் லைட்டாக ஆரம்பிக்கும். நினைவு, அமைதி வெளியில கிடைக்காது,
உள்ளதான் உருவாக்கணும். மனசுக்கு தினமும் அமைதி நேரம் கொடுத்தவன் வாழ்க்கைய கால்மா ஜெயிப்பான். இது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் வீடியோ இல்ல. நீ தினமும் நினைவில் வைக்க வேண்டிய வாழ்க்கை விதிகள். 1000 வருடங்களுக்கு முன்பே ஒரு சிம்பிள் உண்மை புத்தர் சொன்னார். மனச ஜெயிச்சவன் தான் வாழ்க்கையை ஜெயிப்பான். அதனால இன்னக்கு முதல் ஒரே ஒரு விதியாவது ஃபாலோ பண்ணு. அதிக யோசனை வந்தா நிறுத்து. கடந்ததை புடிச்சுக்கிட்டு அழாதே. உன்னை சோர வைக்க மனிதர்களை விடு. உன் மனசுக்கு தினமும் கொஞ்ச நேரம் அமைதி கொடு. நம்பு, உன் வாழ்க்கை மெதுவா மாறும். இந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை பாடங்கள் வேணும்னா இப்பவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா அடுத்த வீடியோ உன் வாழ்க்கைக்கு இன்னொரு பெரிய லெசனாக இருக்கலாம். நன்றி. அமைதியா இரு.